யோ ஸ்டீவ் என்னையா பண்ணி வச்சிருக்க? ஆமாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிவுல நம்ம கேப்டன் அமெரிக்கா பெக்கி கூட வாழ்றதுக்கு டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போயிருப்பாரு. அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனல் ஹாப்பி எண்டிங்கா இருந்துச்சு. ஆனா மார்வல் ரூல்ஸ் படி பார்த்தா பாஸ்ட்ட சேஞ்ச் பண்ணா ஒரு புதிய டைம் லைன் உருவாகும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுதான் மல்டிவர்ஸ் கொலைய ஒரு ஆரம்பமா இருந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம பிரசன்ட்ட பார்த்தா லோக்கி சீசன்ல லோக்கி இத ஃபர்ஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு டிவியே அந்த டைம் லைன டெலீட் பண்றதுக்குள்ள லோக்கி ஸ்டீவையும் அவங்களோட குழந்தையையும் சேஃபான யுனிவர்ஸ்க்கு மூவ் பண்றாரு. இதெல்லாம் ஹைடனாவே நடக்குது. இப்போ அப்படியே ஃபியூச்சருக்கு வருவோம். இங்க தாங்க டாக்டர் டூமோட என்ட்ரி. அவர் என்ன பண்றாரு, மல்டிவர்ஸ் கொலாப்ஸ் ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. அதுல ஒவ்வொரு வேர்ல்டு கொலாய்டுக்கும் ஒரே சோர்ஸ் தாங்க கிடைக்குது. அதுதான் 2019ல நம்ம ஸ்டீவ் எடுத்த டிசிஷன். அப்புறம் ரீட் ரிச்சர்டும் தூமும் ஸ்டீவ எர்த் 28ங்கிற வேற யுனிவர்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஸ்டீவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீ பாஸ்ட்ல ஸ்டே பண்ணது தான் மல்டிவர்ஸ் கொலாப்ஸ்க்கு காரணம்னு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஒரு டிசிஷன் எடுக்குறாரு. நான் மறுபடியும் வரேன். இத சரி பண்ண. ஆனா கேப்டன் அமெரிக்காவா இல்ல. ஏன்னா இந்த ஐடென்டிட்டி இப்போ சாம் வில்சன் கிட்ட இருக்கு. ஒரு நியூ ரோல். இப்போ ஸ்டீவ் ஒரு ஹீரோ மட்டும் இல்ல. எல்லா யுனிவர்ஸ்லயும் ஹீரோஸ் ட்ரஸ்ட் பண்ற மனிதனா மாறுறாரு. ஃபைனல் தியரி படி எண்ட் கேம் ரிலீஸ்ல ஸ்டீவ் பாஸ்ட் போன பிறகு என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. இதுதான் டைரக்ட்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு கனெக்ட் ஆகும். ஆனா இது இன்னும் அபிஷியல் இல்ல. ஜஸ்ட் ஃபேன்ஸ் தியரி மட்டும் தான்.